average weight. There are 3 persons A, B, C in a room. If a person D joins the room, the average weight of the persons in the room reduces by x kg. So, முதல்ல 3 பேர் A, B, C அப்படின்ற 3 பேர் இருக்காங்க. So, இவங்களோட average something இருந்திருக்கு. இது ஒரு K அப்படின்னு வச்சுப்போமே, K kgs அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இந்த 3 பேர் கூட சேர்ந்து D இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு. A, B, C and D. இப்போ 4 பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா D சேர்ந்ததுனால the average reduces by x kg. அப்போ K அப்படின்னு வந்து average இப்போ K minus x ன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். Instead of D, if person E joins the room, the average weight of the persons in the room increases by 2x kg. ஒருவேளை Dக்கு பதிலா D இல்லாமல் அந்த இடத்துல C வந்திருந்தா average இங்கே x reduce ஆச்சு இல்லையா, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா average increases by 2x kg ன்னு சொல்கிறாங்க. அப்போது K plus 2x இருக்கும். இது எப்போனா D இல்லாமல் E அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தா அவங்க 3 பேரோட K plus 2x அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, சரி ஓகே, இஃப் த வெயிட் ஆஃப் E is 12 kg more than that of D. இப்போ E and D கம்பேர் பண்ணுறாங்க. வெயிட் ஆஃப் E is 12 more than D அப்படின்றாங்க. ஸோ அப்போ உங்களோட வெயிட்டோடைய டிஃப்ரென்ஸ் E minus D இது 12 kg இருந்தால் then what is the value of x? அந்த x வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சு வர ஒரு கான்செப்ட். ஸோ ABCD இப்போ நம்ம இதை கூட மறந்துடலாம். இப்போ ABCD இவங்க 4 பேருடைய ஆவரேஜ் K minus x. அதுவே ABCE D போயிட்டு E அந்த இடத்துக்கு வந்திருந்தா ஆவரேஜ் K plus 2xன்றது ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கீங்க? ஆவரேஜே வந்து K minus xலேருந்து K plus 2x ஆயிருக்குன்னா அப்போ ஆவரேஜே 3x இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்குறது இங்கேருந்து இந்த சிச்சுவேஷனுக்கு D போய் E வந்திருந்தா ஆவரேஜ் 3x இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 4 பேருக்கு சேர்த்து 3x இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஆவரேஜ் 3x இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதில் என்ன சொல்லலாம், டோட்டல் 3x into 4 12x இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 4 பேருக்கு சேர்த்து 12xன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆனது தான் இவங்க 2 பேருக்குமான வெயிட் டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த 12xன்றது அந்த 12, எக்ஸுங்கிறது 1 இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் சி 1 kg.